ஜிம் போகிற ஸ்டார்ட் பண்ணுற பர்சன்ஸாக இருக்கலாம், ஒரு ஜிம்முக்கு ஆல்ரெடி ஒரு 3-4 வருஷம் போகிறவங்களாகவும் இருக்கலாம். டயட் பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த டவுட் கண்டிப்பாக வந்திருக்கும். என்னன்னா, இப்போ வந்து நான் ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிறேன். அதுலேயே எனக்கு 22 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட் வே டு கன்சியூம் ப்ரோட்டீன். அதே மாதிரி இப்போ 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து எனக்கு 24 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஸோ ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் என்ன இது ரெண்டுத்துக்கும்? இது ரெண்டும் சாப்பிட்டா ஆக்சுவலாக இது ரெண்டுத்துலேயும் அப்ராக்சிமேட்டாக 20-22 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ இந்த 2 ப்ரோட்டீன் சோர்ஸையும் சாப்பிட்டா ஒரே மாதிரி தான் மசில் பில்ட் ஆகுமா? ஆர் ஒரே மாதிரி தான் பாடி கன்சியூம் பண்ணிக்குவோம்? இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் ப்ரோட்டீன்? ப்ரோட்டீனை ஒரு வீடுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த வீடை எதால் செஞ்சுருப்பாங்க? செங்கல் மாதிரி ஒரு கல்லால் தான் செஞ்சுருப்பாங்க, கரெக்டாக? ஸோ இந்த ப்ரோட்டீனை எதால் மேடப் ஆகிருக்குன்னா சின்ன சின்ன அமினோ ஆசிட்ஸ்னால. ஸோ ஒரு 20 அமினோ ஆசிட்ஸ் மொத்தமாக இருக்குது. இந்த 20 அமினோ ஆசிட்ஸும் கம்பைன் ஆகி தான் ஒரு ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது, ஓகேவா? ஸோ நம்ம பாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எடுக்கிற ப்ரோட்டீனை அப்படியே அதால் கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி டைஜஷன்ற ஒரு ப்ராசஸில் அதை குட்டி குட்டி அமினோ ஆசிட்ஸாக மாற்றி அதை தான் நம்ம பாடி கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ அமினோ ஆசிட்ஸை ரெண்டு கேட்டகரியாக கேட்டகரைஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் எசென்ஷியல் எடுத்துப்போம். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா சிம்பிளாக அதை வந்து நம்ம தனியாக ஒரு ஃபுட்லேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அது நம்ம பாடியே அதோட ஓனாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ பாடியை அதோட ஓனில் அதால் சிந்தசைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால அதை நம்ம தனியாக ஒரு டயட்டோ அதுக்காக தனியாக நம்ம ஒரு சப்ளிமெண்ட்டோ வச்சு அந்த ப்ரோட்டீன் அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு நீட் இல்லை. ஸோ அதனால தான் இதை நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னால் நம்ம பாடியால் அதை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம ஃபுட் அண்ட் டயட்லேருந்து அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு குரூப் பண்ணுறாங்க. ஸோ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்குள்ளே மொத்தம் 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு. இந்த 20 அமினோ ஆசிட்ஸில் 9 எசென்ஷியல், 11 நான் எசென்ஷியல். அதாவது இந்த 11 வந்து பாடி கிரியேட் பண்ணும், இந்த 9 வந்து பாடியால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போது இந்த 9 அமினோ ஆசிட்ஸை நம்ம தினைக்கும் நம்ம ஃபுட்டுலேருந்து எப்படியாவது அச்சீவ் பண்ணோம் இன் அ கரெக்ட் ரேஷியோ. இப்போ வந்து ஒரு 8 ஆர் ஒரு 7 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை மட்டும் நான் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு 2 வந்து டெஃபிஷியண்ட்டாக இருந்தேன்னா எனக்கு அந்த என்ன அமினோ ஆசிட்ஸில் கம்மியாக இருக்கணும் அந்த டெஃபிஷியன்சி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எசென்ஷியல் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை வச்சு ஃபுட்டையுமே 2ஆக கேட்டகரைஸ் பண்ணுறோம். அதாவது கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னு 2ஆக கேட்டகரைஸ் பண்ணுறோம். இப்போது கம்ப்ளீட்னா என்ன, இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லியிருப்பேன் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸில் மொத்தமாக 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு. இப்போ இந்த 9ம் கரெக்டான ரேஷியோவில் நிறைய, அதாவது நம்ம கன்சியூம் பண்ணுறது எல்லாமே ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரேஷியோவில் இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதே இப்போ வந்து இன்கம்ப்ளீட் சோர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா 1 ஆர் மோர் தென் 1 அமினோ ஆசிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபுட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டெஃபிஷியன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி இன்கம்ப்ளீட் சோர்ஸை கம்ப்ளீட் சோர்ஸாக மாற்றுவாங்கன்னா ஃபுட் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக நம்ம ஃபுட்டை கம்பைன் பண்ணி சாப்பிடுவோம். அதாவது ஒரு ஃபுட்டில் வந்து அதாவது 2 இன்கம்ப்ளீட் சோர்ஸ் எடுப்போம். அந்த 2 இன்கம்ப்ளீட் சோர்ஸில் ஒன்றுத்தில் லைசின் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரைஸ் எடுத்தோம்னா லைசின் கம்மியாக இருக்கும், பட் மெத்தியோனின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதே தால் எடுத்தோம்னா மெத்தியோனின் கண்டென்ட் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும், லைசின் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சாப்பிட்றது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம். அது ஏன் கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனாக மாறும்னா அதில் ரைஸில் லேக் ஆகிற லைசினை இது சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதாவது தால் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தாலில் கம்மியாக இருக்கிற மெத்தியோனா இந்த ரைஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தோட டெஃபிஷியன்சியும் இன்னொன்று சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை வந்து நம்ம கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ஸில் மோஸ்ட் ஆஃப் த வெஜிடேரியன் ப்ரோட்டீன்
இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். பட் இதை ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறத விட இதை வந்து ஒரு கரெக்டான நாலேஜோடு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா இதை வந்து ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ இப்போது கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அதாவது நான் வெஜிடேரியன், மோஸ்ட் ஆஃப் த நான் வெஜிடேரியன் சோர்சஸ் ஆர் கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எக் சாப்பிட்டீங்கன்னா எக்கில் இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் ஈக்குவல் ரேஷியோஸில் இருக்கும். அதே மாதிரி சிக்கன், பீஃப், மட்டன் இது எது எடுத்தீங்கனாலும் இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த 9 அமினோ ஆசிட்ஸும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். கம்பேரிங் டு நான் எசென்ஷியல் இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும், எதுவுமே டெஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஃபுட் காம்பினேஷன்ஸ். ஸோ இப்போது 2 இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு கம்ப்ளீட் சோர்ஸ், ஒரு இன்கம்ப்ளீட் சோர்ஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி ஒரு கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனாக நம்ம கன்சியூம் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்கூல் போகிறவங்க, லைக் ஈவன் ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஈவன் வேலைக்கு போகிறவங்களாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டயட் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சிக்கனுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக வைக்கிற ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் என்னென்னா சோயா சங்க்ஸ். பட் சோயா சங்க்ஸ் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடையாது. மசில் பில்டிங்க்கு சோயா சங்க்ஸ் நல்லது தான், பட் ஸ்டில் அதில் மெத்தியோனின் அப்படின்ற ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போது இந்த மெத்தியோனினை எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா டைரி ப்ராடக்ட்ஸ் லைக் மில்க், பன்னீர், கர்ட், இது 3துலேருந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வெறுமனையாக சோயா சங்க்ஸ் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மெத்தியோனின் டெஃபிஷியன்சி வரும். அதாவது மெத்தியோனின் வந்து பாடியில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அது என்னென்ன வேலையெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே உங்கள் பாடியால் பண்ண முடியாது முன்னாடி மாதிரி. ஸோ இப்படி டெஃபிஷியன்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சோயா சங்க்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா ரைஸ் ப்ளஸ் கர்ட் அந்த மாதிரி சாப்பிட்டேன்னா இது ஒரு நல்ல காம்பினேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங், ஓட்ஸையும் மில்க்கையும் ஒன்றா சாப்பிட்றது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஆல்தோ மில்க் இஸ் அ கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். நான் ஏன் இதை ஓட்ஸ் கூட சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று வந்து உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். செகண்ட்லி, ப்ரோட்டீன் நம்ம பாடி எப்படி எடுத்துக்கோம் அப்படின்றத டயாஸ் அப்படின்ற ஸ்கோரை வச்சு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த வெஜிடேரியன் சோர்ஸ் அண்ட் அதர் சோர்ஸஸில் வந்து டயாஸோட ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம பாடி எவ்வளோ அதை கன்சியூம் பண்ணிக்குது. இப்போ ஒரு 50 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கலாம், அதுலேருந்து உங்களுக்கு 40 கிராம் ப்ரோட்டீன் தான் எடுக்கிறீங்கன்னா அந்த 10 கிராம் வந்து நம்ம பாடி வந்து ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன மார்ஜின் ஆஃப் எரர் மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த மார்ஜின் வந்து நீங்கள் வெஜிடேரியன் சோர்ஸ் போகும்போது நிறையா இருக்கும் அண்ட் நான் வெஜிடேரியன் சோர்ஸ்க்கு போகும்போது கம்மியாக இருக்கும். ஸோ இதனால இப்போ ஓட்ஸ் ப்ளஸ் மில்க் சேர்த்திங்கன்னா இது வந்து அந்த அமினோ ஆசிட் ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரோட்டீன் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஓட்ஸ் ப்ளஸ் டைரி ப்ராடக்ட்ஸ், மில்க் ஆர் கர்ட் இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஆர் ரைஸ் ப்ளஸ் டால் அண்ட் ரைஸ் ப்ளஸ் சிக்பீஸ் ப்ளஸ் கர்ட் ப்ளஸ் டால் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரைஸ் கூட நீங்கள் எந்த விதமான தானியம் வேணால் எடுத்துக்கலாம். பிகாஸ் ரைஸில் வந்து லைசின் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் தானியங்களில் வந்து லைசின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், மெத்தியோனின் கம்மியாக இருக்கும். ரைஸில் வந்து மெத்தியோனின் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரைஸ் கூட பட்டாணி, பச்சை பட்டாணி சாப்பிட்லாம். அது இல்லாமல் மற்ற திங்ஸ் லைக் வேர்க்கடலை, சிக்பீஸ் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வந்து ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். மில்லட் ப்ளஸ் கர்ட். அதுக்கப்புறம் இப்போ சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம், சப்பாத்தி ப்ளஸ் பன்னீர், சப்பாத்தி ப்ளஸ் சிக்பீஸ், அது மாதிரி அகெயின் சப்பாத்திலையுமே மெத்தியோனின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஆர் ஹோல் வீட்டில் மெத்தியோனின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இது கூட நீங்கள் தானியங்கள், ப்ரோட்டீன் தானியங்கள், அதுக்கப்புறம் பீனட்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைலாக மாறும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் கார்ன் ப்ளஸ் பீன், அதுக்கப்புறம் கார்ன் ப்ளஸ் லெட்டிஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் தரும். ஸோ இப்போ நான் சொன்ன ஃபுட் காம்பினேஷன்ஸையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஜிம்முக்கு போய் டயட்டுமே நல்லா வச்சுருக்கேன் ப்ரோ, எனக்கு தேவையான ப்ரோட்டீனையும் நான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு மசில் பில்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் 9 அமினோ ஆசிட்ஸையும் ஒன்றா எடுக்கணும். பிகாஸ் மசில் பில்டிங் அப்படின்றது பேசிக்காக என்னென்னா, நீங்கள் உங்கள் மசில்ஸை டென்ஷனுக்குள்ளே தள்ளுவீங்க. அதாவது ஒரு பெரிய பெரிய வெயிட்ஸை ஒவ்வொரு நாளும் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணி அந்த வெயிட்ஸை புதுசாக எடுக்கும் போது என்ன ஆகும்னா மைக்ரோ டியர்ஸ் ஆகும் மசிலில். மசில் ஃபைபர்ஸில் ஆகிற மைக்ரோ டியர்ஸை நம்ம ப்ரோட்டீனை வச்சு தான் அடைக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் மசில். ஓகேவா?
ஸோ இந்த ப்ரோட்டீன்னா அந்த ஓட்டையெல்லாம் போய் அடைக்க போகுது. இப்போது இந்த ப்ரோட்டீனில் அந்த 9 அமினோ ஆசிட்ஸில் ஏதாவது 1 இல்லை 2 கம்மியாக இருந்தாலுமே அந்த மசில் பில்டிங் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் டயட்டில் இருந்து கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிட்றோன்னு நினச்சி நீங்கள் இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களோட மசில் பில்டிங் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லுக் இன் டு யுவர் டயட் அண்ட் இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஆச்சுன்னா அதை வந்து ஃபுட் காம்பினேஷன்ஸ் வச்சு நீங்கள் கம்ப்ளீட் சோர்ஸாக மாற்றுங்க, ஆர் directly go for complete source and make it a complete source of protein. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு மசில் பில்டிங் நல்லாயிருக்கும், பாடியில் ஃபங்க்ஷன்ஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸுக்குமே இன்னும் நல்லாயிருக்கும், டெஃபிஷியன்சி இல்லாமல் பாடி ஹெல்த்தியாக இருக்கும். ஹோப் திஸ் வீடியோ வில் பி இன்ஃபர்மேட்டிவ் டு மெனி அவுட் தேர். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் ஆர் இப்போ சொன்ன ப்ரோட்டீன் ஃபுட் காம்பினேஷன்ஸ்லாம், அதாவது இந்த இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபுட் காம்பினேஷன்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன்.